கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவரது நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது பிரபஞ்சத்துக்கே ஒரு திருப்புமுனை ஏற்படலாயிற்று. மாயையின் கீழ் கிடந்தவற்றின் மடியில் அவர் மாம்சமான பொழுது அனைத்திற்கும் ஒரு ஆறுதல் மூச்சு உண்டாயிற்று. கிறிஸ்துவின் அவதரிப்பானது நமக்கு கிடைத்த இரட்சண்ய பரிசு. அவரது பெயர்களாக பழைய ஏற்பாட்டிலே 5 பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 2 பெயர்களும் எபிரேய மொழியில் ஒரே பெயராக வருவதை காண முடியும். சிருஷ்டிகரே சிருஷ்டியாக வந்த அற்புதமான அனுபவம். ஆஹா, அடடா அடடடா! அவர் அப்போது பாலகன்தான், ஆனால் நித்திய குமாரன் என்பதை ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அழகாக சொல்லுகிறார். ஆஹா! அவர் கொடுக்கப்பட்டது யூதருக்காக மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் என்பதை யூதரான யோவான் வழியாக கிறிஸ்துவின் நேரடி சொற்களை தொகுத்து ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 பெயர்கள் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த 2 பெயர்களுக்குமாக சேர்த்து எபிரேய மொழியிலே பெலேயோ ஏட்டஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெலேயோ எட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனை அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்றும் நாம் மொழிபெயர்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு அதிசயமானவர் என்று ஒரு பெயர் இருப்பதிலே அதிசயம் ஒன்றுமே கிடையாது. அவர் பிறப்பு அதிசயம், வளர்ப்பு அதிசயம், அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய ஊழியம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், அவர் மீண்டுமாய் வரப்போவதும் அதிசயம் அல்லவா? ஆலோசகர்கள் இல்லாத அரசர்கள் கிடையாது. திருவள்ளுவர் அழகாய் சொல்லுகிறார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று சொல்லுகிறார். நல்ல ஆலோசகர்கள் நல்ல ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஆலோசனைகள் இல்லாமல் காரிய சித்தி கிடையவே கிடையாது. மூன்றாவதாக வல்லமையுள்ள தேவன் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அதற்கு எபிரேயத்திலே ஏல் கிபோர் என்று சொல்லுவார்கள். வல்லமை தேவனுடையது,
இங்கு வரும் கிபோர் என்பது ஹீரோவான பராக்கிரமசாலியான ஒரு மனிதனை குறிக்கும் சொல் ஆகும். ஏசாயா 42:13 நீங்கள் இதை பார்க்க முடியும். நமக்கு கிறிஸ்து ஆற்றம் உள்ள பராக்கிரமசாலி, அதாவது ஹீரோ என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்னுடைய ஆரம்ப ஊழியங்களிலே நான் கிராம ஊழியங்களுக்கு கடந்து போகும் பொழுது இசைக்கலைஞர்கள் இருக்கிற இடத்துல போய் கூட்டம் நடத்துவோம். அழகாக மேளம் வாசிக்கக்கூடியவர்கள், நாதசுரம் வாசிக்கக்கூடிய நாதசுர கலைஞர்கள், இவங்கள்லாம் மேளத்தையும் நாதசுரத்தையும் தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்போது வேடிக்கையாக நான் ஒரு பாட்டு பாடுவேன். ஹீரோ ஹீரோ ஏசு சூப்பர் ஹீரோ, மற்றதெல்லாம் 0 என்று பாடுவேன். ஹீரோ ஹீரோ ஏசப்பா ஹீரோ ஹீரோ 0 மற்றதெல்லாம் 0 ஹீரோ ஹீரோ ஏசப்பா ஹீரோ ஹீரோ 0 மற்றதெல்லாம் 0 அப்படின்னு பாடுவேன். பாலிவுட் ஹீரோக்கள் எல்லாம் பாதி வழியிலே, ஹாலிவுட் ஹீரோக்கள் எல்லாம் அரை வழியிலே, கோலிவுட் ஹீரோவெல்லாம் கொஞ்சம் தூரம்தான். அகில உலக சூப்பர் ஸ்டாரு எங்கள் இயேசு ஹீரோ தான் என்று சொல்லி பாடுவேன். அவர்கள் அந்த மேளத்தை அடிக்க, நாதஸ்வரத்தை வாசிக்க, இந்த பாட்டுக்கு அந்த கிராமமே திரண்டு வந்துவிடும். பிரியமானவர்களே, அவரை போல சூப்பர் ஸ்டார் யாருமே கிடையாது. அவர் அன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், என்றைக்குமே இயேசு சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் என்றால் என்ன? சிறப்பான நட்சத்திரம், அழிவில்லாத நட்சத்திரம், பிரகாசிக்கிற நட்சத்திரம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றக்கூடிய நட்சத்திரம் ஏல் கிபோர். 4வதாக நித்திய பிதா. இதற்கு எபிரேய வார்த்தை அபியாத் என்று சொல்லுவார்கள். அபியாத் என்று சொல்லுவார்கள். இதற்கு நித்தியத்தின் பிதா என்பது பொருள். இது இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய தன்மையும் சிருஷ்டிக்கும் மூல காரணர் என்பதையும் குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் என்பது திரித்துவ ஆழ்த்தன்மை. இது பதவியை குறிப்பதல்ல, திரித்துவத்தின் ஆழ்த்தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் நித்திய குமாரன். 5வதாக சமாதான பிரபு. எபிரேய வார்த்தையிலே சார் ஷாலோம் என்று சொல்லுவார்கள். இது சமாதானத்தின் பிரபு என்ற பொருளை தரும். இவர்தான் அமைதிக்கு உறைவிடம். பிரியமானவர்களே, இதன் தொடர்பிலே யெகோவா என்ற பெயரிலே பல பெயர்கள், சற்றெழுத்தால் எனக்கு தெரிந்து ஒரு 11 பெயர்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் பின்னால் அதை பார்க்கலாம். வானிலிருந்து ஒரு இரட்சணிய பரிசு உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.